श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरयोगेन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाक्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातु कामः शशिरम् अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्दं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சோழ் வில்லிபுத்தூர் நறுகாள் சொன்னார் கலர்கமலம் ஜோடினோம் முன்னாள் கிளியரத்தான் என்னுரைத்தோம் கேழ்மையினிற் சேரம் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்ன ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு வாழாட்பட்ட நென்னீருள்ளீரேல் வந்து மன்னம் மணமும் கொண்மின் கோளாட்பட்ட நென்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கோடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கோடுமினோ அண்ட குலத்து கதிபதியாகி அசுரையிராக்கதரை இண்ட குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசந்தனக்கு எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்ச் செய்கின்றோம் தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒட்டொண்ண நின்று கொடிகொடியாட்ச் செய்கின்றோம் நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தானிச் சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு கொண்டலமும்
உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலந்ததொண்டு தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சோடுமித் தொண்டர்களும் என்னாளெம்பெருமான் உந்தனக்கடியோம் என்றெழுத்தப்பட்ட அந்நாளே அடியோங்களடிக்குடில் வீடு பெற்றுந்தது காண். அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். லிங்க் ஷேர் பண்ணி பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னம் வெல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னம் வெல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். अविदित विषयांतर शठारेः उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशाददेकशेषी मधुरहविहृतये ममाविरस्तु வேறொன்னம் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகோரியரங்கள் வாழ்வாமன்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வாரவரேயரன். தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. திரிதந்தாகிலம் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன் நான். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவராதலின் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையம் நம்பினேன் மடவாரையம் முன்னலாம். தொட்டம் எழுமயமெம்பிரான் நின்னதன்புகள் ஏத்தவருளினான். கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றியருளினான். அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வரு மறையின் பொருள். மிக்க
வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொல் நிறுத்தினான். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கை. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கை. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் ஸ்ரீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு போரா திருக்கண்டேன் என் உரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமரு கண் அணி நிறமும் கண்டேன். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமரு கண் அணி நிறமும் கண்டேன். இன்னே கடல் கண்டேன் ஏழ்பிறப்பம் யான் அறுத்தேன் பொன்தோய் வரைமார்பில் போந்துழாய். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன்துழாய் மார்பன். மருந்தம் பொருளும் அமுதமும் தானே திறந்திய செங்கண்மாலாங்கே. அடிவண்ணம் தாமரை அன்றுலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம். அழகன்னே ஆழியார்க்கு ஆழி நீர் வண்ணம் அழகன்னே அண்டங்கடத்தல். கடல் தொழுதம்பா நெஞ்சே கார்கடல் நீர் வேலை ஒளிலளந்த புள்ளோர்தி செல்வன். நாமம்பல சொல்லி நாராயணாவென்னு நாமங்கையால் தொழுதும் நன்னஞ்சேவா. கண்ணம் கமலம் கமலமே கைத்தலமம் மண்ணளந்த பாதமம் மற்றவையே. தேசம் திரளும் திருவம் உருவமாம் மாசில் குடிப்பிறப்பம் மற்றவையும் பேசில்.
நால்வேதத்தொள்ளான் நரவிரியம் பொங்கோதருவி புனல் வண்ணன் அறிவென்னம் தாழ் கொழுவி ஐம்புலனும் தம்மில் செறிவென்னம் தின்கதவம் செம்மி படிவட்ட தாமரை பண்டுலகம் நீரேற்று அடிவட்டத்தால் அளப்ப நீண்ட முடிவட்டம் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையருதோள் கைவிட்டு நோற்பால் மனம் வைக்க நொய்விதாம் பணிந்துயர்ந்த பௌவ படுதிரைகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்து வந்துதைத்த வெண்டிரைகள் செம்பவளவன் மொத்தாம் அந்தி விளக்கு மணி விளக்காம் வந்துதைத்த வெண்டிரைகள் செம்பவளவன் மொத்தாம் அந்தி விளக்கு மணி விளக்காம் சென்ன நாள் செல்லாத செங்கண் மாலெங்கள் மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும் வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிபால் மூவடி மண்ணி அளந்து கொண்ட நெடுமாலே அருளாதொழியுமே ஆலிலை மேல் அன்ன திருளாத பிள்ளையாய்ச் சேர்ந்தான் முன்னுலகம் உண்டுமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்த கோடல் பெரிதன்னே பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையான் வடிவார் முடிகோட்டி வானவர்கள் நாளும் கடியார் மலர் தூவிக் காணும்படியானை விரும்பி வெண்மண்ணளந்த அஞ்சிறைய வண்டார் சுரம்பு துளையில் சென்றோத வருங்கால் இருநிலனும் மால் விசம்பம் காற்றம் நெருங்கு தீ நீருருவமானான் தொழுதால் பழுதுண்டே தோணீருலகம் முழுதுண்ட மொய்குழலாய்ச்சி சிறந்தயன் சிந்தையும் செங்கணரவம் நிறைந்த சீர் நீள் கட்சியுள்ளும் ஆரே துயரிழந்தார் துன்புற்றாராண்டையார் காரே மலிந்த கருங்கடலை அடைந்த
அரவணை மேல் ஐவர்காய் அன்று மிடைந்தது பாரத வெம்போர் பேச்சு பாலுண்ட பெருமானை பேர்த்தெடுத்து ஆய்ச்சி முலை கொடுத்தாள் அஞ்சாதே சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறை விசம்பு இவையவன் கோயில் இரணியனதாகம் அவை செய்தறியுருவமானான் பார்க்கடலம் வேங்கடமாம் பாம்பம் பணி விசம்பம் நோர்க்கடலம் நொன்னூல தாமரை மேல் பாலகனாய் ஆலிலை மேல் பைய உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே மெய்மையே அன்றை உலகம் அளந்த சவேகொல் நின்றிருந்து வேளுக்கை நீள் நகர்வாய் காண்காணன விரும்பம் கண்கள் கதிரிலகு பூந்தாரகலத்தான் பொன்மேனி கைய கணலாளி கார்கடல் வாய்வன் சங்கம் வெய்ய கதை சார்கம் வெஞ்சுடர்வாள் அவர்க்கடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான் உவர்க்கும் கருங்கடல் நீருள்ளான் தானே தனக்குவமன் தன்னொருவே எவ்வொருவம் தானே தவவுருவம் தாரகையும் இறையாய் நிலனாகி என் திசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன்கண்டாய் மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம்போய் என் திசையம் தொன்னு பொழிலனைத்தும் சோழ் கடலே கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து குழலோதி மாவலனாய் கேண்டமணி வண்ணன் சினமாமதகளிற்றின் தென்மறுப்பைச் சாய்த்து புனமேய பூமியதனை உலகமும் மொழியும் ஆழியும் பொன்கேள் அலர்கதிரும் செந்தியுமாவான் குறைந்து மதவேளம் மாப்பிடியோடோடி தெரிந்து சினத்தால் பொருது விஜயலட்சுமி விஜயலட்சுமி மலைமுகடு மேல் வைத்து வாசுகியைச் சுற்றி தலைமுகடு தானொரு கை பற்றி
அன்ன பெருமானே நீரேற்று உலகெல்லாம் சென்ன பெருமானே செங்கண்ணா நீ என்னே நீரேற்று உலகம் அடியளந்தாய் நீ என்னே நென்ன நிறைமேய்த்தாய் செற்றதவும் சேரா இரணியனை சென்றேற்று பெற்றதவும் மாநிலம் பின்னைக்காய் சோழ்ந்த துளாயலங்கள் சோதிமணி முடிமால் தாழ்ந்த அருவித் தடைவரைவாய் அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான் அவனே அணிமருதம் சாய்த்தான் எய்தான் மராமரமேழுமிராமனாய் எய்தான் அம்மான் மரியை ஏந்திழைக்காய் முயன்ன தொழு நெஞ்சே மூரி நீர் வேலை இயன்ற மரத்தாலிலையின் மேலால் தாழாள் சகடம் உதைத்து பகடுந்தி கீழா மருதிடை போய்க் கேளலாய் பெரியவரை மார்பில் பேராரம்போண்டு கரிய முகிலிடைமின் போல நிறம் வெளிது செய்து பசிது கரிதென்னு இறையுருவம் யாமறியோமென்னில் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன் தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி வாழும் வகையறிந்தேன் மை போல் நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார் கிடப்பா பெற்றம்பினை மருதம் பேய் முலைமாச்சகடம் முற்றக்காத்தோடு போயொண்டுதைத்து பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வெண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை தாழ்ச்சடையும் நீழ்மொழியும் பொழ்மளவும் சக்கரமும் சோழரவம் பொன்னானும் தோன்றுமால் இசைந்தரவமும் வெப்பம் கடலும் பசைந்தங்கமுது படுப்ப அங்க
அங்கற்கிடர் எண்ணி அந்தி பொழுதத்து மங்க இரணியனதாகத்தை காய்ந்திருளை மாற்றி கதிரிலகு மாமணிகள் ஏய்ந்த பணக்கதிர் மேல் வெவ்வுயிர்ப்ப ஆங்கு மலரும் குவியுமாலொந்திவாய் ஓங்கு கமலத்தினொன்போது பார்த்த கடுவன் சுனை நீர் நிழல் கண்டு பேர்த்தோர் கடுவனெனப் பேர்ந்து வெற்பன்னு வெங்கடம்பாடம் வியந்துளாய் கற்பன்னு சோடம் கருங்குழல் மேல் புகுமதத்தால் வாய்ப்போசி கீழ் தாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் களிறுமுகில் கொத்த கையெடுத்தோடி ஒளிருமறு பொசிகையாழி பிளிரி விழா கொன்றொன்றினாய குரமகளீர் கோல் வளைக்கை சென்னு விளையாடும் தீங்களை போய் இடம்பலமேள் போண்ட இரவித்தேரோட்டி வடமுக வேங்கடத்து மன்னம் நலமே வலிதுகொல் நஞ்சோட்டு வன்பே நிலமே புரண்டு போய் வீழ சார்ந்தகடு தேய்ப்ப தடாவிய கோட்டொச்சிவாய் ஊர்ந்தியங்கும் வெண்மதியினொன்முயலை பொறுப்பிடையேன் என்னும் புனல் கொளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா ஆய்ந்தரு மறையோன் நான்முகத்தோன் நன்குரங்கில் வாய்ந்த குளவியாய் வாழறக்கன் அரணாம் நமக்கென்னும் ஆழிவலவன் முரணாள் வலஞ்சொழிந்த மைம்பன் ஓர்த்தமனத்தராய் ஐந்தடக்கியாராய்ந்து பேர்த்தால் பிறப்பேழும் பேர்க்கலாம் நின்னெதிராய நிறைமணித் தேர்வானந்தோள் ஒன்னிய ஈரைஞூருடன் துணிய நெஞ்சால் நினைப்பரிய நேலும் நிலை பெற்ற நெஞ்சமே பேசாய் நினைக்குங்கால் உணரில் உணர்வரியன் உள்ளம் புகுந்து புனரிலும் காண்பரியன் உண்மை இனியவன் மாயன் என உரைப்பரேலும் இனியவன் காண்பரியனேலும் உளனாய
நான்மறையினுட்பொருளை உள்ளத்துளனாகத் தேர்ந்துணர்வரேலும் கவியினார் கை புனைந்து கண்ணார் கடல் போய் செவியினார் கேள்வியராய்ச் சேர்ந்தார் எழில் கொண்டு மின்னு கொடியெடுத்து வேகத் தொழில் கொண்டு தான் முழங்கித் தோன்னும் கலந்த மணியிமைக்கும் கண்ணா நின்மேனி மலர்ந்து மரதகமே காட்டும் அது நன்ன இது தீதென்ன ஐயப்படாதே மதனென்ன தன்துழாய் மார்பன் முடிந்த பொழுதில் குறவானர் ஏனம் படிந்துழுசால் பைந்தினைகள் வித்தா சிலம்பம் செரிகளலும் சென்னிசைப்ப வெண்ணார் அலம்பிய சேவடி போய் மண்ணொண்டும் பேச்சு முலையொண்டும் மாற்றாதாய் வெண்ணை விழுங்க வெகுண்டு மகனொருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை நினைத்துலகில் ஆர் தெளிவார் நீண்ட திருமால் அனைத்துலகம் உள்ளொடுக்கியால் மேல் உய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்தவனை நாடி வளைப்படுத்தேன் புகுந்திலங்கும் அந்திப் பொழுதத்து அரியாய்கழ்ந்த இரணியனதாக வாழ்த்திய வாயராய் வானோர் மணிமகுடம் தாழ்த்தி வணங்கத் தழும்பாமே மலரெடுத்த உந்தியான் ஆங்களிலாய மலரெடுத்த மாமேனி மாயன் மஞ்சள் மலையம் இருவிசம்பம் காற்றம் அமஞ்சள் தரவிளங்கித்தான் மஞ்சள் மலையம் இருவிசம்பம் காற்றம் அமஞ்சள் தரவிளங்கித்தான் தென்திருப்பேரை வெள்ளை சுரிசங்கொடு பதிகம் 10 பாசுரம் அதையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணிடுவோம். 7ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி. முதல்ல தனியன் ஆகணும். எடுத்துட்டீங்களா?
भक्तामृतं विश्वजनानमोदनं सर्वार्थतं श्रीषडगोपवाग्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதிநாடன்னம் தென்குருகோரண்ணம் மருவிய வன்பொருணலென்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேறும் எனத்தாரை அல்லாது நெஞ்சேந்தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்தியை இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத விள்ளம்பெற வாழ்ந்துகளும் ஜோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மர்கள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மைம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க இறைநிலையும் ஐயாமைய நிலையும் தக்க நெறியும் தொக்கியலம் உள்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர்கோன் கொடாளியேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினோடே உள்ளை கடாக்கின் ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கள் வெள்ளை சுரிசங்கொடு ஆளியேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினோடே உள்ளை கடாக்கின் ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கள் நானக்கருங்குழல் தோழிமீர்கள் அன்னையர்கள் அயற்சேரியீர்கள் நானித்தனி நஞ்சம் காக்க மாட்டேன் என் வசத்தன்னெதிரா பகல் போய் செங்கனி வாயந்திரத்ததாய செஞ்சொடர் நீழ்முடி தாழ்ந்ததாய சங்கொடு சக்கரம் கண்டு கந்து தாமரை கண்களு கற்று தீர்ந்த இழந்தம்மாவை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒளிந்தார் குழந்தினி யாரை கொண்டென் புசாகோ போத கடலொளி போல முனிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் முலையுண்டு மருதிடை போய் கனிந்த விளவுக்கு கண்ணெறிந்த கண்ணபிரானுக்கென் வெண்மை தோற்றேன் காலம் பெறவென்னை காட்டமின்கள் காதல் கடலின் மிக பெரிதால் நீலமுகில் வண்ணத் தெம்பெருமான் நிற்கும் முன்னே வந்தன் கைக்குமைதான் பேரையில் சோழ் கடல் தென்னிலங்கை செற்றபிரான் வந்து வீற்றிருந்த பேரையிற்கே புக்கன் நெஞ்சம் நாடி பேர்த்து வரவெங்கும் காணமாட்டேன் கண்டதுவே கொண்டெல்லாரும் கோடி கார்கடல் வண்ணனோடன் திறத்து கொண்டு அலர்தோற்றிற்று முதலாக கொண்டையன் காதல் உரைக்கில் தோழி சேர்வன் சென்று என்னுடை தோழிமீர்கள் அன்னையர்கள் எனத் தேற்ற வேண்டா
நீர்கள் உரைக்கின்றதென் இதற்கு என் நெஞ்சம் நிறைவும் எனக்கெங்கில்லை. நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நானனக்கில்லை எந்தொழுமீர்கள். சிகரமணி நெடுமாட நீடு தெந்திரு பேரையில் வீற்றிருந்த நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நானனக்கில்லை எந்தொழுமீர்கள். சிகரமணி நெடுமாட நீடு தெந்திரு பேரையில் வீற்றிருந்த ஒளிதோரொளி இரவும் வேறும் செய்கையும் வேறவன் வையம் காக்கும். ஆளிநீர் வண்ணனை அச்சுதனை அணிகுருகோர் சடகோபன் சொன்ன ஒளிதோரொளி இரவும் வேறும் செய்கையும் வேறவன் வையம் காக்கும். ஆளிநீர் வண்ணனை அச்சுதனை அணிகுருகோர் சடகோபன் சொன்ன ஆழியள சங்கம் வெல்லுமள திசைவாழியள தண்டம் வாழுமள ஆழியள சங்கம் வெல்லுமள திசைவாழியள தண்டம் வாழுமள ஆறுமலைக்கெதிர்த்தோடுமொழி அறவூரு சுழாய் மலை தேய்க்குமொழி நான்றிலையேள் மன்னம் தானத்தவே பின்னும் நான்றிலையேள் மலைதானத்தவே நாளுமள நிலநீருமள விண்ணும் கோளுமள எரிகாலுமள ஓனுடை மல்லர் ததைந்த ஒலி மன்னர் ஆனுடைச் சேனை நடுங்குமொலி கோழ்த்துமெலிந்த பொஞ்சக்கரில் வான் திசை சோழமிழந்து உதிரப்புனலா மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரளா நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் அன்று மண்ணீரரிகால் வெண்மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவாம் மெய் நிறை கீழ் புகாமா புரள சுனவா நிறை நீர் பிளிரிச் சொரிய
பொன்னமெடுத்த பிரான் அடியாரொட ஒன்றினென்ன சடகோபனுரை செயல் பொன்னமெடுத்த பிரான் அடியாரொட ஒன்றினென்ன சடகோபனுரை செயல் ஒரு 10 நிமிஷம் 3ஆம் திருவந்தாதி கேட்டவா பேசணும்னு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசி 2 பாசுரத்தை சொல்லி சாற்று முறை பண்ணிடலாம். சரிதானா? ஆன்லைனில் பாசுரத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிலோ அவர்களும் லைன்லே இருங்கோ. இன்னும் சாத்து முறை முடியலை. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திரு உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியின் பற்றி வைணவ உலகத்தில் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா வித்வானிடத்தில் பயின்ற நம் அவருடைய பிரிய சிஷ்யரான கருணை கடலான மதுரை அடியார்களின் மீது அளவற்ற அன்பை கொண்ட எங்களின் சுவாமி தென் திருப்பேரையில் இருந்து இங்கு வந்து எங்களை உய்விக்க எண்ணி சம்சார கடலிலிருந்து எங்களை காக்கும் பொருட்டு தத்துவத்திரயத்தில் வரும் ஈஸ்வரன் என்னும் தத்துவமாக பக்திகளில் சிறந்து 3ஆவதாக விளங்கும் பரம பக்தியின் வடிவம் பே என்று சொல்லும் அளவிற்கு பக்தியை உடையவராய் எம்பெருமானின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக 3ஆம் திருவந்தாதியை பற்றி தான் சொல்லு 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக மாட மயிலையிலே திரு அவதரித்த சுவாமி பேயாழ்வார் அருளிய 3ஆம் திருவந்தாதி என்னும் வெண்பா பாசுரத்தையும் அதை ஒற்றி வியாக்கியானத்தையும் நாம் அனுபவிக்கும் பொருட்டு சுவாமி ஒரு ஹாரத்தை உருவாக்கியிருந்தார். அந்த ஹாரத்தில் முடிசூடா மன்னர்களாக வைணவ உலகத்தில் விளங்கும் 30 பேர் கொண்ட அந்த ஹாரத்தை நாம் ஒரு நாளும் காலையில் 7 மணி அளவில் கிடைக்கும், அதாவது ஆன்லைனில் நமக்கு கேட்கும் வண்ணம் சுவாமி நமக்காக ஒளிபரப்பி செய்தார். அதை கேட்பவர்கள் நாம் இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க முடியாது. பேயாழ்வார் அருளிய திருவந்தாதியை ஒரு நாளும் அனுபவிக்கும் ஒரு அருமையான பாக்கியத்தை அடைந்தோம். அதுபோல ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருப்போமா என்று தெரியவில்லை. நம்ம நேரில் கேட்ட மாதிரியே தான் அதுலேயும் இருந்துச்சு. புதுசாக நம்ம கேட்காத மாதிரி இல்லை. சுவாமி அதையும் நமக்கு நிறைய ஊட்டி கொடுத்திருக்கிறார். அது அடியன் 10 வருடமாக இங்கு கேட்டுக்கொண்டிருப்பதால் அது கேட்க கேட்க சுவாமிகள் சொல்லும் அனுபவமும் நமக்கு பொருத்தமாக இருந்துச்சு. அதனால் இது போல் ஒரு உபன்யாசத்தையோ அல்லது இதையோ சுவாமி ஒரு தடவையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வைணவ ஆச்சாரியர்களை சேர்த்தார். அப்பொழுதும் சாற்று முறையின் போது இப்பொழுதும் அதே போல் நமக்காக சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதுபோல் இன்னும் பல சுவாமிகள் நமக்காக ஏதேனும் ஒரு நல்லது செய்விக்கத்தான் எப்பொழுதும் மனதில் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார். அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இது போன்ற ஒரு சுவாமி ஒரு ப்ரோக்ராமு பண்ணும்பொழுது நம்மளும் கூட இருந்து பண்ணணும். அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு தடவையும் சுவாமி இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமமாகட்டும் இப்பொழுது பண்ணினதாகட்டும் நமக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஒரு விஷயமாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு இப்போ எடுத்திருக்கிற ஆழ்வார் பாசுரம் திருச்சந்த விருத்தமாகட்டும் ஒரு தடவையும் நம்ம கேட்க மறுபடியும் கேட்கணும். இன்னும் நம்ம ஏதாவது ஆழ்வாருக்கு பண்ணணும், எம்பெருமானுக்கு இன்னும் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஒரு ஊற்றத்தையே அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சுவாமி நமக்கு கிடைத்திருப்பது வாழ்வில் நம்ம செய்த பெரும் பாக்கியம்தான் அப்படின்னு சொல்லணும். அதுவும் குறிப்பாக மதுரை அடியவர்கள். ஏன்னா மற்றவங்களை பற்றி அடியனுக்கு தெரியாது.
நம்ம கோஷ்டி வந்து ரொம்ப அதிர்ஷ்ட கோஷ்டி. எப்போவுமே முதல்ல இப்போ ஆச்சாரிய ஹிருதயமாகட்டும் ஒரு விஷயமும் வந்து சுவாமி எடுத்திருக்கிறது வந்து நமக்கு வந்து அப்புறமா கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கிடைக்கலாம், எப்படி நம்ம சுவாமி கையில் தான் இருக்குது. அதனால் இந்த கிடைத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நம்ம எல்லாரும் வந்து அடுத்தவும் எந்த சுவாமி எது சாதிச்சாலும் நீங்கள் எல்லாரும் வரணும். நமக்காக அவர் ஏதோ பண்ணுறார் அப்படின்னு நம்ம இருக்காமல் நமக்காகவே தான் பண்ணுறார். மற்ற யாருக்காகவும் அவர் பண்ணலை. தனக்குன்னு எதுவும் செய்து கொள்ளாமல் நம்மளுடைய நலனிலேயே முழு நேரமும் அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம வந்து சுவாமி எது இங்கே சாதித்தாலும் எங்கே சாதித்தாலும் நம்ம போகவது ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. அடியன் வந்து அதாவது ரொம்ப லேட்டாக தான் இந்த வைணவத்தில் நான் வந்தேன். எனக்கு வரும்போது வயது வந்து 38 ஆயிடுச்சு. அப்புறமா சுவாமி அப்போ தான் எம்பெருமானை பற்றி ஆசைப்படும் பொழுது சுவாமி வந்துட்டாங்க. அது வந்து 10 வருஷமாக இது நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அடியனுக்கு வந்து இந்த பாசுரத்தை பற்றி ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. அதனால் இன்னும் இந்த ஜென்மம் போதாது அடியனுக்கு. இன்னொரு ஜென்மத்திலையும் அடியன் குழந்தையாக இருக்கும் பொழுதே சிறு பிராயம் தொடங்கியே ஆழ்வார் பாசுரத்தையே அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் அதுபோல் எப்பொழுதும் ஒரு க்ஷணமும் விலகாமல் பாசுரத்தினுடைய 4000த்திலையும் ஊற்றமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சுவாமியுடைய திருவடிகளிலும் உங்களுடைய திருவடிகளிலும் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். ஏன்னா இது போன்று ஒரு ஜென்மா கிடைக்குமா, இல்லை இதுலேயும் வைணவத்தில் வருவோமா, வந்தாலும் ஆழ்வார் பாசுரத்தை கேட்போமா, கேட்டாலும் இது போன்று அனுபவிக்க ஒரு ஆச்சாரியர் கிடைப்பாரா அப்படிங்கிறது துர்லபந்தான். அதனால் இப்போ பயன்படுத்திக்கொள்வோம். அடுத்த முறை அடியனுடைய ஆசையை நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நிறைவேற்றணும். நிறைய பாசுரத்தையே படிப்பதையே நம்ம பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படிங்கிறத அடியனுடைய ஆசை. அதை நீங்கள் எல்லோரும் இது பண்ணணும். சுவாமியை அடியன் எனக்கு அதுதான் ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால் அடியன் சொல்கிறது என்னென்ன, சுவாமி வரும்பொழுது எல்லாரும் வந்து தவறாமல் இது பண்ணுங்க. அதுதான் வந்து நம்ம அவருக்கு செய்கிற நன்றியாக இருக்கணும். அதுபோல் எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வரணும். இது போல் ஒரு நிகழ்ச்சியின் போது நம்ம வந்து சேரணும், நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஆசை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பா அதனை அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுளத்தாரனை மாசடையா மனத்தில் வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. இந்த சுவாமி 3ஆம் திருவந்தாதி வேயாழ்வாருடைய பாசுரத்தை மனத்திலே கொண்டு ஆழ்ந்த ஒரு ஆசை கொண்டு இவர் ஐப்பசி சதயத்தார் இன்று இங்கே கார்த்திகை சதயத்தான் ஆண்டாள் பெரியாழ்வார் திருவடிபாரத்தில் இருந்து இங்கே வந்து இந்த 3ஆம் திருவந்தாதி நாமெல்லாம் எப்படி அனுபவித்தோம் என்பதை பலவிதமான கோணங்களிலே நாம் எல்லாம் அனுபவித்திருப்போம். பேசுவார் எவ்வளவு பேசுவார் அவ்வளவே என்றபடி எவ்வளவு தூரம் நமக்கெல்லாம் பேயாழ்வாரை பற்றி திரு ஸ்ரீ உவே வெள்ளுக்குடி சுவாமிகள் அவதாரிகை தொட்டு சாற்றுமுறை பாசுரம் சி உவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி வரை அத்துணை சுவாமிகளையும் அழைத்து அவர்களிலே யூடியூப்பிலே அவர்களை அத்துணை பேரையும் காலட்சேபம் செய்ய சொல்லி, இங்கே இந்த காலட்சேபம் செய்தவர்கள் அத்துணை பேரும் காலட்சேப அதிகாரிகள். உபன்யாசம் வேறு, காலட்சேபம் வேறு.
இவர்கள் அத்தனை பேரும் காலட்சேப அதிகாரிகள். இவர்களை எல்லாம் நன்கு பிரபந்தத்திலும் ஆழ்வாருடைய வைபவங்களிலும் அத்துணை திருநாட்களிலும் 108 திவ்தேசங்களிலும் மேற்பட்ட திருநாட்களிலும் அனுபவித்த அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே முன்னிட்டு அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்று ஸ்ரீகிருஷ்ணன் சாதித்த பகவத்கீதையை 18 அத்தியாயத்தை புரிகிறதா என்று கேட்கும்போது அர்ஜுனோ புரியவில்லையே என்று வெகுண்டான், புரியவில்லையே என்று மனம் வருந்தினான். ஆனால் இந்த வெல்குடி கிருஷ்ணன் தொடங்கி வெங்கடகிருஷ்ணன் வரை சாதித்த அத்துணை பேருக்கும் நன்றாக புரிந்தது. இந்த செயல் யூடியூப்பிலே இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த நமது சுவாமிக்கு முதலில் பல்லாண்டு. வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிபால் மூவடி மண் கேட்டு மூவடி மண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே தாவியனின் எஞ்சா இணையடிக்கே இயல்பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள். இந்த பாசுரத்தை அந்த சுவாமி சாதித்தார். சாதிக்கும்போது ஒரு முறை கேட்க முடிந்தது, அவ்வளோதான். இந்த பாசுரம் அடுத்தாப்புல மனசில் பதிஞ்சிச்சு. இப்படி பாசுர அர்த்தங்கள் நம்ம மனசில் பதியணும். பதிஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். அர்த்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி சுவாமிகள் சாதிக்கிற அந்த பதம் பிரித்து அத்துணை சுவாமிகள் வெகு அற்புதமாக சாதித்தார்கள். பேயாழ்வாருடைய கற்பனை திறன் என்பது, ஆழ்வார் சாதித்த கற்பனை திறன் என்பது அளவிட்டு அறிய முடியாத அந்த வியாக்கியானங்களிலே கேள்விப்பட்டோம். குன்றொன்றினாய குறமகளிர் கோல்வளைக்கை சென்று விளையாடும் தீங்கிழை போய் வென்று விளங்கும் மதி கோல்விடுக்கும் வேங்கடமே மேலை இளங்குமரர் கோமானிடம். சுவாமி சாதித்ததிலேயே ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். நித்தியசூரிகள் நாயகன் திருவேங்கடத்தான். ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே சௌலபியத்தோடு பரத்துவம் கொண்டவன் இங்கே நிற்கின்றான் என்று சாதித்தார்கள். நாமும் அனுபவித்தோம். இங்கே இந்த பாசுரத்திலே சாதிக்கும் பொழுது திருவேங்கடத்தில் உள்ள குரத்திகள் வேறு எங்குமே செல்ல மாட்டார்கள். ஸ்ரீரங்கத்திலே பிறந்து பின் வேறெங்காவது போய் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் போனார்களே ஆனால் அவர்களுக்கு முத்தி ஸ்ரீவைகுண்டம் கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது. ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து ஸ்ரீரங்கத்திலேயே அனைத்தும் இருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்தே வைகுண்டம் செல்வார்களை மட்டுமே கிடைக்கும் என்ற அற்புதமான ஒரு வியாக்கியானங்கள் சாதித்தார்கள். இங்கே இந்த திருவேங்கடத்திலே உள்ள குரத்திகள் அதுபோல அங்கேயே இருந்து பெருமாளை சேவித்து கொண்டே இருந்தவர்கள். அவர்கள் வீசிய வளையானது சந்திரனை போய் தொட்டதாம். அப்படியெனில் திருவேங்கட மலை எவ்வளவு உயரம், இந்த குரத்திகளுடைய பக்தி எவ்வளவு. அந்த வளையல்கள் ஒன்று அந்த சந்திரனை தொட்டது, ராகு அவரை விடுவித்தான் என்பதெல்லாம் பார்த்தோம். அதுபோக அந்த வளையல்கள் எல்லாம் முத்தும் ரத்தினமும் கொண்ட வளையல்கள். இவை யாவும் அந்த முங்கிற் காட்டுக்குள்ளே பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு அற்புதமானவைகளெல்லாம் இந்த வரிகளை எல்லாம் சுவாமி சொல்ல சாதித்தார்கள். அற்புதமாக கேட்க வந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த பாசுரத்திலே திருமலை எவ்வளவு உயரம் என்பதை காட்டுகின்றது. இதற்கு முத்தாய்ப்பாக 73வது பாசுரம், இடம் வலமேல் பூண்ட இரவி தேரோட்டி வடமுக வேங்கடத்து மண்ணும் குடம் நயந்த கூத்தனாய் நின்றான் குறைகளே கூறுவதே நா தன்னால் உள்ள நலம். நான் தன்னால் உள்ள நலம், நாவை தனியாக பிடிச்சுக்கிறோம். இதில் இரவி தேரோட்டி என்பதற்கு
நிறைய அர்த்தங்களை சாதித்தார். இரவி தொரட்டியில் நிறுத்திட்டார். அப்படியே இது என்ன பண்ணார்னா, இந்த கண்ணனுமே போர் ஏற்படுறது, போருக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு தேரை நிப்பாட்டிட்டு சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த சாதனை பண்ணார். வடக்கே திருவேங்கடமுடையான் ஒரு யானையாக நின்றான். தெற்கே திருமாலிருஞ்சோலை அழகர், கிழக்கே திருக்கண்ணபுரம், மேற்கே ஸ்ரீரங்கநாதன் என்ற 4 மத யானைகள் நிற்கின்றது என்ற அற்புதமான ஒரு உபன்யாசத்தை கேட்டோம். சூரியன், இந்த இரவி தேரோட்டி என்பதற்கு சூரியனால் அர்ஜுனனுக்கு அளிக்கப்பட்ட தேர். இந்த தேரிலை கண்ணன் பார்த்தனாக இரவி தேரோட்டி. இந்த பாசுரத்தின் மூலமாக இரவி தேரோட்டி என்பதை சொல்லிவிட்டார். அடுத்ததாக சென்னை பட்டணத்திலே இருந்து வந்த சுமதி என்ற அந்த ராஜாவானவன் சேவிக்கும் பொழுது, உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, அப்பொழுது பெருமாளே சென்னை பட்டணத்திற்கு நீரே வர வேண்டும் முடிச்சிட்டான். அப்போ பெருமாள் என்ன செய்யணும்? இங்கே நிற்கிறார் பெருமாள் திரு வேங்கடவன். சரி, இங்கே வேங்கடவனாக இருக்கிறார், அங்கே சென்னை பட்டணத்தை வேங்கட கிருஷ்ணனாக அங்கே வந்து சேவை சாதித்தார். சரி, மூலவர் வந்துட்டார், இப்போ உற்சவர் வேணுமே. உற்சவர் அங்கே இருந்தார், கிருஷ்ணனே பார்த்தசாரதி. ஏன்னா இந்த இடத்துல வந்து இரவி தேரோட்டினா தேரோட்டிட்டான். தேரோட்டின போது அர்ஜுனனுக்கு தேரோட்டினான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த அர்ஜுனனே, பகவத்கீதை சொன்ன அர்ஜுனனே இங்கே தேரோட்டியாக பார்த்தசாரதியாக உற்சவரும் வந்துட்டார். இப்படி மூலவரும் உற்சவருமாக வந்த இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான சுவாமி சாதித்தார். இதையும் தாண்டி நலமே வலிதுகொள் நஞ்சூட்டுவான் போய் பேய் நிலமே புரண்டு போய் வீழ சலமேதான் வெங்கொங்கை உண்டானை மிட்டாச்சி ஊட்டுவான். தன் கொங்கை வாய் வைத்தாள் சார்ந்து. இந்த அன்பின் மிகுதி யசோதையிடம் இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக காட்டினார். எல்லாரும் கண்ணன் மேலே ஆசை இருக்கு. இந்த ஆசைக்கு மேலே ஒரு சொல்லணும், மிகுதியான ஒரு சொல் சொல்லணும், அன்பின் மிகுதி. பெரியாழ்வாரை சொல்லும்போது பொங்கும் பரிவுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே அன்பின் மிகுதி யசோதை. அப்படி சொல்லும்போது விஷப்பாலை பூதகி ஊட்டினால், அவள் விஷப்பாலை கொண்டு வரும்போது விஷப்பாலை கண்ணனுக்காகவே, இன்னொருத்தன் சொல்கிறார், கண்ணனுக்காகவே ஒரு பொருளை பெருமாளுக்குன்னு சமர்ப்பிக்கணும் மனசை நினைச்சாலே போகிறோம். இதான் அந்த விசேஷமான சொல். கண்ணனுக்கு பாலோடு விஷத்தை ஊட்டினாள். விஷப்பால் ஊட்டின உடனே அந்த மிட்டாட்சி ஊட்டியான்வா அனைவரும் ஐயோ ஆ ஆ என்று கோகுலத்தில் அந்த சப்தம், அதாவது இந்த சப்தத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆஹா, ஆகாக்காரம். ஆகாக்காரம் செய்து கொண்டு எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து நெகட்டிவாக போயிட்டு இருக்கா அந்த திசையை பார்த்து. இவர் மட்டும் பாசிட்டிவாக, யசோதை மட்டும் வந்து குழந்தைக்கு அமுதத்தை ஊட்டினாள். விஷத்துக்கு மறிவு அமுதம். ஸோ அமுதத்தை ஊட்டினாள் அப்படின்னு சாதிக்கும்போது நம்ம அந்த யசோதையுடைய அன்பின் மிகுதியை ரொம்ப அற்புதமாக இங்கே காட்டினார்கள். இப்படி எத்தனையோ பாசுரங்களை ஒவ்வொருவரும் சாதிக்க மனம் நெகிழ்ந்து அந்த 7 மணி காலை 7 மணி நேரத்தை அற்புதமாக நம்ம அனுபவித்தோம். சாற்றுமுறை பாசுரங்கள் 2 பாசுரங்கள் இது அந்த பாசுரங்களை சாதித்த சுவாமி வெகு அற்புதமாக சாதித்தார். அதை தேர்ந்தெடுத்து சாற்றுமுறை இவர் சாற்ற வேண்டும் என்று சரியாக விண்ணப்பித்திருந்தார் என்றே நாம் சொல்ல வேண்டும். எத்துணை அரிய காலட்சேபம். தொட்டபடை எட்டும் தோலாத வென்றியான் அட்ட பயங்கரத்தான் அஞ்ஞான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தன் முதலே நங்கட்கு சார்பு குறித்தெறிந்த சக்கரத்தான். யானையை காப்பாற்ற பெருமாள் புறப்படணும், கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றணும். அப்போ சேனை முதல்வர் வேணும், முதல்ல போகணும். அதுக்கு அடுத்தாப்பில் மற்ற கருடன் போகணும், கருடன் மேலே ஏறி போகணும். இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லையா. சேனை முதல்வர் வந்து பண்ண முடியல, அவரை கூப்பிட முடியல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட
யானைக்கு யானையை துன்புறுத்தாமல், யானைக்கு எதுவும் நேராமல் இவன் சக்கரம் முதலை வாயை சரியாக அறுக்க வேண்டும். அப்படி இவன் அளந்து குறித்தெறிந்த சக்கரத்தான். இதுக்கு உபன்யாசம், இதுக்கு காலட்சேபம் ரொம்ப அற்புதமாக சரித்தார்கள், நாம் அனுபவித்தோம். அதுபோக சிபார்சு தாயாருடைய கருணா கடாட்சம், அந்த கருணா கடாட்சத்தை, அந்த புருஷாகாரத்தை சுவாமி சாதிக்கும்போது சிபார்சு என்ற ஒரு சொல்லை சொன்னார்கள். சிபார்சு என்றால் பாரசீக மொழி, அந்த சொல் பாரசீக மொழி சொல் என்று கூறினார்கள். அதற்கு தமிழிலே புருஷாகாரம் செய்யும்போது ஸ்ரீ மகாலட்சுமி சீபார்ஸ்வம் என்ற அந்த சான்றிதழோடு கூறினார்கள். இப்படி திருக்கண்டேன் என தொடங்கி தேனமலும் பூமோலே திரு என ஆரம்பித்த முதலாகவே மகாலட்சுமியின் புருஷாகார வைபவத்தையும் விசேஷத்தையும் காட்டினார். கடைசியிலே திரு என்றே முடித்தார். ஒரு அற்புதமான மகாலட்சுமியின் புருஷாகாரத்தை பேயாழ்வார் அற்புதமாக அதிகமாக இங்கே கூறினார். இப்பொழுது ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் நமது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணார்னா, 10 வருஷத்தில் எல்லா ஊருக்கும் திருன்னு வச்சுட்டான். முன்னாடி ஸ்ரீன்னு இருந்தது பூரா திருன்னு வச்சுட்டான். திருன்னு வச்சதுக்கு பார்த்தேன்னா நீங்கள் அவெல்லாம் பேயாழ்வாருடைய இந்த 3ஆம் திருவந்தாதியை அனுபவித்திருப்பார்களோ என்று ஒரு ஐயப்பாடு வருகின்றது. எல்லா ஊருக்கும் திரு சேர்த்து தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இந்த திருவை அற்புதமாக அனுபவித்தார். இப்போ ஏற்பட்ட இந்த 3ஆம் திருவந்தாதி பாசுரத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணிய, எல்லோரும் அனுபவிக்கப்படியான காலட்சேப அதிகாரிகளை அனைத்தையும் அனுபவிக்க பண்ணிய நமது அரவிந்தலோச்சனன் சுவாமிக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? தமிழ் தலைவன் என்று பெயாழ்வாரை குறிப்பிட்டார்கள். தமிழ் தலைவன் சொன்னபடி என்ன நம்ம சுவாமிக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பித்த, ஞானம் பெற வேண்டுமென்றால் நல்ல சொற்கள் நம் காதிலே விழ வேண்டும். நாராயணனை சொல்லாத நான் என்னன்னு சொல்லிட்டார். காலவன் கோயிலை போய் போகணும்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் சுருக்கமாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள். இந்த ஐப்பசி அந்த 10, 11, 24 தொடங்கி 6, 12 வரை உள்ள அற்புதமான நாட்கள், இந்த பெயாழ்வாரின் திருவந்தாதி சாய்த்த நாட்கள் அற்புதமான நாட்கள். இந்த நாட்கள் நம் அனைவருமே ஒரு ஞானத்தையும் நல்ல காலட்சேபத்தையும் அனுபவித்தோம். இதை அனுபவிக்க பண்ணிய சுவாமியின் திருவடிகளுக்கு பல்லாண்டு. அவருக்கு என்ன கைமாறு பண்ண போகிறோம் என்ற கேள்விக்குறியோடு இன்னும் இருக்கிறது. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை உங்களுடைய செவிக்கே விட்டுவிட்டு, அவர் பல்லாண்டு 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 இது போன்று நிறைய கைங்கரியங்களை அவர் சொன்னார். நமக்கு முன்னால் பேசிய இவர் சொன்னார், நிறைய மதுரைக்காரர்களுக்கு தான் நிறைய சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. இது உண்மை. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவா எல்லாருமே, இப்போ நான் மட்டும் சொல்லலை, இங்கே எல்லாருமே கேட்டவர் எல்லாருமே நிறைய அனுபவிச்சிருப்பேன், எல்லாருமே பேச முடியும். அடியன் சீவலத்தூர்லேருந்து வந்ததுனால, பெரியாழ்வாருடைய திருவடி பாட்டிலேருந்து வந்ததுனால அடியன் பேச சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை மகா பெரியாழ்வார்னு சொல்லணும். பெரியாழ்வாருக்கு மகா பெரியாழ்வார், அதனால் பெரிய என்ன பேச சொல்லியிருக்காளோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுவாமி ஐப்பசி சதயம் அடியனுக்கு, இன்னைக்கு சதயம் கார்த்திகை சதயம் அடியனுக்கு. அதனால் அவளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு சுவாமியின் திருவடிக்கு பல்லாண்டு. ராமானுஜாய நமஹ. சுவாமிகளுக்கும் இங்கு குடும்பியிருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாதிக்க நினைச்சது அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டாரு. இருந்தாலும் அதில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிற விரும்புகிறேன் சார். அது முதல் 3ஆம் திருவந்தாதியில் மற்ற முதல் திருவந்தாதி 2ல் சொல்கிறத விட்டுட்டு வையந்தகலையான்றதில்
பெருமாளை பற்றி ஒன்றும் சொல்லலை. 2வது திருவந்தாதியில் நாராயணான்னாரு. 3வது திருவந்தாதியில் தான் திருக்கண்டேன் அப்படின்னு சொன்னார். அதில் பிராட்டியுடன் கூடிய பெருமாளை கண்டேன் அப்படின்னு இவர் 3ஆம் திருவந்தாதியில் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை வந்து எடுத்து காமிச்சாங்க. சாமியில் சொன்ன மாதிரி சிபாரிசு செய்தார். பிராட்டி இல்லாமல் நமக்கு வந்து இல்லை, திருக்கண்டேன் அப்படின்னு பிராட்டியுடன் கூடிய பெருமாளை கண்டேன் அப்படின்னு அவர் தான் வந்து எல்லாம் எடுத்து நமக்கு வந்து பிராட்டியுடைய பெருமையை வந்து எடுத்துக்கோறாங்க. பிராட்டி கைங்கரியம் பண்ணாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பிராட்டியை முன்னிட்டு தான் நம்ம எதுவுமே வந்து பெருமாள்கிட்ட விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்ற அந்த அர்த்தத்தையும் தெளிவாக நமக்கு வந்து எடுத்துக்கொறாங்க. அதை விட வந்து பேயாழ்வார் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. பேயாழ்வார்னால் நம்ம என்னமோ அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொரு கற்பனை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பேயாழ்வார்ன்றது வந்து பெரிய ஆழ்வார், பெரியன்றதுக்கு அர்த்தம் தான் பேயாழ்வார் அப்படின்னு. அந்த விஷயமே நம்ம இந்த இதில் தான் கேட்டுக்கிற முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றி சரியாக புரியலை. எவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்கோம். அது பெரியாழ்வார் நம்ம மதுரைக்கு வந்து பல்லாண்டு பாடினால அவருக்கு வந்து பெரியாழ்வார் பேர். ஆனால் அதுக்கு முன்னாடியே 3ஆம் திருவந்தாதியில் இவருக்கு பேயாழ்வார்னா பெரிய ஆழ்வார் அப்படின்ற திருநாமம் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதை விட இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, பெருமாள் வந்து நமக்கு அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு எப்படி காமிச்சார்னா ஒரு 3 விஷயத்தை அவர் வந்து எடுத்து சொன்னார். பிரகலாதனுக்காக அவர் வந்து பக்தியோடு அந்த சின்ன பையன் வந்து கேட்டதுக்காக உடனே தூண்லேருந்து வந்தார். 2வது திரௌபதி வந்து கோவிந்தான்னு உடனே அவளுடைய நாமத்தை கேட்டு பெருமாளே நேரம் வந்தார். 3வது ஆதி மூலமே அப்படின்னு அவர் வந்து ஆணை வந்து கேட்ட உடனே அங்கேருந்து தலைதறிக்க வேறு யாரும் வரல. எத்தனை பேர் இருந்திருக்காங்களே, நம்மளே யோசித்து பார்ப்போம். பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவர் தானே தலைதறிக்கு ஓடி வந்தார். அப்போ அதெல்லாம் கேட்கல நமக்கு நாராயணனே பரம்பொருள் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து அவர் நல்லா எடுத்து காமிச்சாங்க. இந்த 2 பாசுரத்தில் கேட்ட விஷயங்கள் தினம் நிறைய ஆச்சரியர்கள் வந்து சேவிச்சுட்டே இருந்தாங்க. எப்போ டெய்லி கேட்போன்ட்டு தான் டெய்லி இருக்கும். அன்றைக்கி வந்து கடைசியாக கேட்ட இந்த 2 பாசுரங்கள் நிறைய விஷயங்கள் அதில் வந்து பொருந்திருந்துச்சு. அது கேட்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. சாமியில் நமக்காக இவ்வளோ தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை வந்து செய்யணும். இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வீட்டில் இருந்தே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை நம்ம எல்லோரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம். மடத்தில் வந்து இனிமேல் சாதிக்கையிலையும் நம்ம எல்லோரும் நம்மளுடைய பொழுதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாமியோடைய விஷயத்தை கேட்குறதுக்கு எல்லோரும் அவசியம் வரணும். தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இன்னும் யாராவது பேச விரும்புகிறீங்களா? 3ஆம் திருவந்தாதி கேட்டவா 3ஆம் திருவந்தாதி பற்றி பேசணும். என்ன கேட்டு அப்படிங்கிற விஷயம் தாத்தா. நீங்கள் வாங்க. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இருக்கட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. டெய்லி எப்படா 7 மணி ஆகும், அதை தானே எல்லாரோட மனசில் இருந்தது. சுவாமி வந்து தானே சாதிச்சிருக்கலாம், 100 பாசுரத்தையும் வந்து அவரே சாதிச்சிருக்கலாம். ஆனால் டெய்லியும் நமக்கு ஒருத்தர் புதுசாக எல்லாரும் எப்படி சாதிக்கிறா அப்படின்னு கேட்குறதுக்காகவே சுவாமி அத்தனை பேரையும் ஒன்றா கொண்டு நமக்காகவே எவ்வளோ சிரமம் அதில் இருக்கும். அத்தனை பேரோட ரெக்கார்டிங் வாங்கி அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து டெய்லி 3 பாசுரம் 4 பாசுரம், 2 பாசுரம் ஒருத்தருக்கு 3 பாசுரம் ஒருத்தருக்கு 4 பாசுரம், இப்படி 1 மாதம் காலம் எப்படி வந்து பேயாழ்வார் திருக்கண்டேன் அப்படின்னு ஆரம்பித்தாரோ, முடித்தது திருவில் முடிச்சிருக்காரோ, அதே மாதிரி நம்ம சதயத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி சதயத்தில் முடிச்சிருக்கோம். இதுவே பெரிய பாக்கியம் இல்லையா? சுவாமியோட திருநக்ஷத்திரம் அன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கி மாசாந்திரம் திருநக்ஷத்திரம் சுவாமிக்கு. அப்போது என்னும்போது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நமக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதனால் எல்லாருக்கும் அது நன்றி சொல்லிக்கிறோம். பாசுரத்தில் வந்து நம்ம வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேருமே பரபக்தி, பரஞானம், பரமபக்தி அப்படின்னு சொல்லி நம்ம அதில் நிறைய கேட்டோம். அப்போ வந்து பரமபக்தி நிலைக்கு நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமி இடத்துல விண்ணப்பம் செஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமே அந்த பரமபக்தி நிலை உண்டாகணும் சுவாமி. அதுக்காக
பாடுபடணும். எல்லாருமே ஒரு அதில் இருக்கிற ஒரு பாசுரமும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருந்தது. ஏன்னா நம்ம அவதாரம் எல்லா அவதாரமும் கேட்குறோம். பரத்வம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறது பேயாழ்வார் எதுலன்னா அந்த 3 அவதாரத்தில் நல்லா எடுத்திருக்காங்க. திரிவிக்ரம அவதாரம் ஒன்று, ஆலிலை கண்ணன் ஒன்று, அப்புறமா மறந்துட்டேன் 3 அவதாரத்தில் நல்லா வர்ணிச்சிருக்காங்க. அதே தான் புனா இது ஹிரண்யன் வதம். அதை 3மே 3த்துலேயும் ஏன் பரத்வம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த எல்லா 100 பாசுரத்துலேயும் இந்த 3 அவதாரத்தை தான் நல்ல வியாக்கியானமாக விரிவாக நமக்கு புரிகிற மாதிரி அதில் எல்லா லைன்லேயும் இருக்குது. அது நம்ம வாசிக்க அந்த அர்த்தம் எங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு சுவாமி. அதில் உள்ள சில பல பதங்களே அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அதில் ரக்ஷணத்துவம் காட்டினது, காரணத்துவம் காட்டினது, அதெல்லாமே ஒரு பதத்தில் அதில் அடங்கி இருந்தது. சுவாமியோட உபன்யாசம் எத்தனையோ கேட்டு 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 எங்களுக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த பதமெல்லாம் எங்களுக்குள்ளே போயிருக்கா அப்படின்றது எனக்கு அதில் வியப்பாக இருந்தது. அந்த சிலாத்தலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த சிலாத்தலம் அப்படின்றதுக்கு சுவாமி நிறையவே சாதிச்சிருக்காங்க. அப்போ நேராக அங்கே கொண்டு போகுது. அந்த பதம் அவங்க வாசிக்கும்போது நேராக அந்த இடத்துக்கே நம்ம போயிடுறோம். அதனால் சுவாமியோட உபன்யாசம் கேட்க அடியேனுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தமிழ் புரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நின்று உட்காந்து சுவாமியோட முன்னாடி இந்த அளவுக்கு பரபக்தி, பரஞானம், பரமபக்தி அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கூட்டிகிட்டு சுவாமி விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பரமபக்தி நிலைக்கு வரணும். எல்லோரும் ரொம்ப நல்ல அடியார்கள். நம்ம மதுரை அடியார்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கிஃப்டட் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் ஒன்று கூடி தான் நம்ம இவ்வளோ நல்லா அனுபவிச்சுட்டே இருக்கோம். எத்தனை தடவை எல்லோரும் ஃபோன் பண்ணி அம்மா இன்றைக்கி இந்த பாசுரம் எனக்கு போயிடுச்சுமா, இன்னொரு தடவை போட்டு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி கேட்குறாங்களே, அவங்களுக்கு இந்த பாசுரம் 18, 17, 18 வரலையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பா. அப்போது அதெல்லாமே திருப்படி மறுபடியும் அனுப்புகிறேன். அந்த மாதிரி பேயாழ்வார் இந்த 3த்துலேயும் நமக்கு 3 அவதாரம் தான் பரமபக்தி பரத்வம் அப்படின்னு சொல்கிறது சொல்லி காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதோட எல்லாத்துலேயும் அர்த்தம். அதே மாதிரி ஸ்ரீயப்பதியை தான் நம்ம நாடி இருக்கணும். 2 பேர் சேர்த்தியில் தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும். புருஷாக்கார பூத்தையான தாயாரை நம்ம பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த சுவாமிக்கு நன்றி சொல்லி பல்லாண்டு. சுவாமி கோயம்புத்தூரில் எழுந்தருளி இருக்கிறார். புத்தூர் பாலாஜி சாமியின் இடத்துல நிறைய உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார். அடியனுடைய காலக்ஷேபத்தையும் ஆன்லைனில் யூடியூப்பில் ஒரு நாள் தவறாமல் கேட்கக்கூடியவர். ஆச்சாரியர்களையும் இங்கே சொன்னதை முழுக்க அவர் கேட்டவர். அதனால் அவர் 2 வார்த்தை சொல்லணும்னு சொல்கிறேன். ஸ்ரீமச்சடாரியதிராஜவரோ பயந்த்ரு யோஹீந்திரசூக்திததிபாஷிதவக்திரபத்மம் சாந்தியாதிஷத்குணகணம் கருணாசமுத்திரம் ஸ்ரீரங்கராஜயதிராஜமஹம் பிரபத்யே ஆர்வாஞ்சோ யத்பதசரசிஜத்வந்த்வமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயமுபகதா தேசிகா முக்திமாபுः ஷோயம் ராமானுஜமுனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத்சம்பந்தாதமனுதகதம் வர்ணியதே கூரநாதः. கோஷ்டியிலே ரொம்ப அற்புதமான முறையில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொண்டு, சுவாமிக்கும் அடியனுக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப அநாதியானது. அடியன் சின்ன பிராயத்திலிருந்தே சுவாமியின் இடத்துல ஆன்லைனில் காலக்ஷேபாதிகள்லாம் கேட்டுருக்கேன். சுவாமி திருவடி தாமரைகள் அடியன் தண்டன் சமர்ப்பித்து கொண்டோம். இன்றைக்கி யதார்த்தமாக வரும்படியாக பெருமாளுடைய திருவுள்ளம் வந்திருந்தேன். சுவாமி சாத்துமறைன்னு சாதிச்சது. அதனால் பிறர்க்கரிய பேருன்றபடியாக தான் சொல்ல வேணும். அப்படியாக
மூன்றாம் திருவந்தாதியினுடைய சாற்றுமறை இன்றைய தினம். ஸ்ரீ வைஷ்ணவத்திலே வேதம் வல்லாரை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் 5 நிலைகளிலே இருக்கிறான். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய்னு சொல்லி பர வியூக விபவ அந்தர்யாமி இந்த 4 நிலைகளையும் கடந்து அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கிறான். இந்த எம்பெருமானை ஆராதிப்பதற்கு என்னென்ன வழிகள்னு நம்ம பெரியோர்களெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதில் எம்பெருமான் பரமபதநாதனாக இருக்கக்கூடியவனை வேதத்தினாலே ஆராதிக்க வேண்டும். வியூகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆகமங்களாலே ஆராதிக்க வேண்டும். 3வது விபவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை இதிகாசங்களாலே ஆராதிக்க வேணும். அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்மிருதிகளாலே ஆராதிக்க வேணும். அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அருளி செயலாலே ஆராதிக்க வேணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டது அப்படி காண்பித்து கொடுத்ததிலேயும் எம்பெருமானை தெளிவாக நீக்கமர காட்டி கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டால் ஆழ்வார்கள். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். எம்பெருமான் என்ன பண்ணினான்னு சொன்னால் தன்னுடைய திவ்யாபரணங்களையும் திவ்யாயுதங்களையுமே ஆழ்வார்களாக உலகிலே அவதரிக்க பண்ணி அவர்களை கொண்டு பிள்ளை காட்டி மானை பிடிக்குமா போலே இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் திருத்தி தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்ள வேணும்னு அவதரிக்க பண்ணினார்கள். அதில் முதல்ல அவதரித்தவர்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் அப்படின்னு சொல்லும்படியாக 3 பேர் எம்பெருமானை பிரத்யக்ஷமாக இந்த ஜீவாத்மாக்களுக்கு காட்டி கொடுத்தவர்கள் அவர்கள்தான். வையம்தகழியா அன்பேதகழியான்னு இவர் 2 பேரும் பண்ணினதை வச்சுட்டு 3வதாக திருக்கண்டேன்னு பார்த்தவர் அவர் தான். ஆனால் யார் உழைத்தார்கள்னு கேட்டால் முதல்ல இருக்க 2 பேர் தான் உழைச்சது. இதில் பிரயோஜனம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் 3வதாக இருக்கக்கூடியதான பேயாழ்வாருக்கு. அப்படி சுவாமி அதிகரிக்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் கலந்தார் போலே ரொம்ப அத்தியுதமாக. ஏன்னு கேட்டால் அந்த கிரந்த காலக்ஷேபங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் கிடையாது. சுவாமி எப்படியெல்லாம் அதிகரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா சுவாமியினுடைய விஷயங்கள்லாம் கேட்டால் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் ஆன்லைனில் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கேட்டுக்கலாம். அப்படியாக சுவாமி படித்ததனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மெல்லாம் காலக்ஷேபம் அன்வயிச்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து கேட்டுருக்கிறது அன்வயமாக இருக்குது. அந்த 2 பேர் எப்படி விளக்க ஏற்றி 3வதாக இவர் பார்த்துட்டாரோ அந்த மாதிரி இவர் வாசித்ததால் என்ன லாபம்னு கேட்டால் நமக்கெல்லாம் லாபமாக இருக்கிறது. அதனால் இந்த கோஷ்டியிலே இந்த திருவந்தாதி 3ஆம் திருவந்தாதி மட்டுமல்லாமல் இன்னும் பற்பல கிரந்தங்கள் இங்கே காலக்ஷேபமாக இருக்க வேணும். சுவாமிகள் எல்லாம் அதை சாதித்து அடியோங்களை சத்தை பெறும்படியாக பண்ண வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு பாட்டு பாடு. மங்களம். அதுக்கப்புறம் கடைசி 2 பாசனம். முதல் பாசனம் அதை மூலத்தை நாம் சொன்னாங்க வல்லாண்டு சொல்லி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மங்களம். रामचन्द्राय जनकराजजा मनोहराय मामकाभीषताय महितमङ्गलम् रामचन्द्राय जनकराजजा मनोहराय मामकाभीषताय महितमङ्गलम् कोशलेशाय मन्दहासदाशपोषणाय वासदा विनुतसत्पराय मङ्गलम् कोशलेशाय मन्दहासदाशपोषणाय वासवादि विनुतसत्पराय मङ्गलम् चारुकुङ्कुमोपीठकण्ठनानि चर्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलम् चारुकुङ्कुमोपीठकण्ठनानि चर्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलम् ललितरत्नकुण्टलाय तुलसीवनमालिकाय जलदसदृशदेहाय चारुमङ्गलम् ललितरत्नकुण्टलाय तुलसीवनमालिकाय जलदसदृशदेहाय चारुमङ्गलम् देवकीषु पुत्राय देवदेवोत्तमाय भावजा गुरुवराय भव्यमङ्गलम् देवकीषु पुत्राय देवदेवोत्तमाय भावजा गुरुवराय भव्यमङ्गलम् भव्यमङ्गलम्
இன்னைக்கு இங்கே சாத்துமரைக்கு வந்தவா, பாராயணம் பண்ணவா அத்தனை பேருக்கும் சாத்துமரை முடிஞ்சதுக்கப்புறம் ததியாராதனம் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் வந்தவா அத்தனை பேரும் வயிறார உண்டு செல்ல வேணும்னு உங்கள் அனைவருக்கும் ததியாராதனம் செய்கிறார் நம்முடைய காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கக்கூடிய நந்தகுமார் ஹேமலதா. கை தட்டுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் பிரசாதம் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அடியேன் ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்துடுங்கோ அப்படின்னு தான் சொன்னோம். அவர் தான் இல்லை சுவாமி, முழுக்க ஒரு ஸ்வீட்டும் போட்டுடலாம், வடையும் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு நம்முடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 30 நாளும் அத்தனை உபன்யாசத்தையும் அதை டவுன்லோட் பண்ணி, அதை எடிட்டிங் பண்ணி, அதை செட் பண்ணி, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் அதில் யூடியூப்பில் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணினது நம்முடைய விஸ்வக்சேனர் சூத்திரவதி, அவள் பொண்ணு திருப்பேரை. அதனால் அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு மேலே மேலே ஞானபக்தி வைராக்கியங்கள் அனைவருக்கும் வளர வேணுமாய் பேயாழ்வார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இத்தனை பேரும் கேட்டீர்கள். சாயங்காலம் வைக்கிறதுங்கிறது தனி. காலையில் எழுந்த உடனே நம்மோடதை கேட்டுடணும். காலையில் எழுந்த உடனே ஆழ்வார் திவ்ய சூக்திகளை நாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா அது ஒரு தனி ஏற்றம். அதுக்காகத்தான் காலையில் 7 மணிக்கு அப்படிங்கிறத வச்சுருக்கோம். மார்கழி மாதம் மட்டும்தான் காலையில் கேட்கணுமா? நாம் தான் கேட்டுண்டே வந்து பழக்கம் ஆயிடுத்தே. இனிமேல் அதை 300 நாளாக மறுபடியும் மாற்றிக்கணும், 330 நாளாக இன்னும் கூட்டிக்கணும். அதனால் கார்த்திகை மாதமும் காலையில் 7 மணிக்குன்னு வைத்திருக்கிறோம். அதனால் நேற்றைய தினம் அது பூர்த்தியாச்சு. இன்றைக்கி சதயமாகவே அமைந்திருக்கிறது. அதனால் கேட்ட அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு ஞான பக்தி வைராக்கியங்கள் மேலே மேலே வளர வேணுமாய் பேயாழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை அப்பிள்ளை திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிர்ச்சையாக வந்திருக்கக்கூடிய சுவாமிக்கும், அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுக்கக்கூடியவருக்கும், பிரசாதம் செய்து கொடுத்தவருக்கும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்தவர்கள் என்ன, இன்றைக்கும் லைவ் போட்டிருக்கா, அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு, சுவாமிக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கி திருநக்ஷத்திரம், கார்த்திகை சதயம், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த வயசுலையும் பொருட்படுத்தாமல் இந்த காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கிறார், பாராயணத்துக்கு வந்திருக்கிறார். நன்னா சத்தமாக நம்ம அத்தனை பேருடைய குரலை காட்டிலும் அவர் குரல் தான் நன்னா கேட்டுது. அதனால் அந்த சுவாமிக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு சாற்று முறையை நாம் செய்வோம். 2 பாசுரம் மூலத்தை அனுசந்தானம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதாவது பல்லாண்டு சொல்லி வாழி திருநாமத்தோடு பூர்த்தி செய்யணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கூட கொண்டு வரல, பேக்கில் வச்சுப்பேன்.
படையெட்டாம் தோலாதவென்னியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான் தொட்டபடையெட்டாம் தோலாதவென்னியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான் சார்வு நமக்கென்னம் சக்கரத்தான் தன்துழாய் தார்வாள் வரைமார்பன் தான் முயங்கும் சார்வு நமக்கென்னம் சக்கரத்தான் தன்துழாய் தார்வாள் வரைமார்பன் தான் முயங்கும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் பல்லாண்ட பல்லாண்ட பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் விரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமம் பல்லாண்டே சர்வதேச தசாகாலே வியாத பராக்கிரமா ராமானுஜார திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் ராமானுஜார திவ்யாக்ஞா பிரதிவாசரமுஜ்வலா திகந்தவ்யாபினி பூயாத் சாக்கிலோகஹிதைஷினி ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீகமனபத்ரவா மனுதினம் சம்பர்தய श्रीमन्न श्रीरंग श्रीगमनवत्रवा मनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने प्रसादलब्धवरमप्राप्य गङ्गर्यशालिने श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरयोगेन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमनिं भजे வாழி திருவாய் முளைப்பிள்ளை மாதகவாழ் வாழும் மணவாழ மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் முளைப்பொருளை மாநிலத்தோர் தேரம்படி உரைக்கும் சீர் செய்யதாமரைத்தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்யமார்பம் வருணோலம் வாழியே சுந்தர திருத்தோளினை வாழியே கையமேந்திய முக்கோலம் வாழியே கருண பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மனவாழ மாமுனி வந்தி வாழி புகழ் வாழி வாழியே அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் நந்தமிழ் நூல் வாழ மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரம் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதம் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரரங்கர் கேகன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாழும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை
திருக்கண்டேன் எனனோரும் செப்பினான் வாழியே சிறந்த வைப்பசியில் சதயம் சனித்த வள்ளல் வாழியே மறுக்கமிழம் மயிலநகர் வாழ வந்தோன் வாழியே மலர்க்கரிய நெய்ததனில் வந்துதித்தான் வாழியே நெருக்கிடவே இடைகளில் நின்ற செல்வன் வாழியே நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாழியே பெருக்கமுடன் திருமழிசை பிரான் தொழுவோன் வாழியே பேயாழ்வார் தாளினை இப்பெருநிலத்தில் வாழியே திருக்கண்டேன் எனனோரும் செப்பினான் வாழியே சிறந்த வைப்பசியில் சதயம் சனித்த வள்ளல் வாழியே மறுக்கமிழம் மயிலநகர் வாழ வந்தோன் வாழியே மலர்க்கரிய நெய்தல்தனில் வந்துதித்தான் வாழியே நெருக்கிடவே இடைகளில் நின்ற செல்வன் வாழியே நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாழியே பெருக்கமுடன் திருமழிசை பிரான் தொழுவோன் வாழியே பேயாழ்வார் தாளினை இப்பெருநிலத்தில் வாழியே அவதரித்தான் வாழியே திருப்பேரே திருத்தலத்தில் வந்துதித்தான் வாழியே ஊர்வசிக குலத்தில் வந்த சாமவேதியன் வாழியே உலகாகிதமாய் பிரபந்த பொருளுரை போன் வாழியே பெருமானை கண் முன்னே நிறுத்தும் அவன் வாழியே அடியார்கள் ஞானம் பெற மதுரை வந்தோன் வாழியே மணவாள மாமுனி புகழ் இயம்புபவன் வாழியே அரவிந்தலோசர சுவாமி பதம் வாழி வாழி வாழியே. வரக்கூடிய மார்கழி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து மார்கழி மாதம் 30 நாட்கள் சாயங்காலம் 6:30 மணி முதல் 8 மணி வரை ஜூம் அப்ளிகேஷனில் அபயப்பிரதான சாரம் காலக்ஷேபம் சொல்கிறோம். போன வருஷம் தனி ஸ்லோகம் ஒரு பாதி ஆச்சு இல்லையா? போன வருஷம் கேட்டவாள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த வருஷம் அவள்லாம் ஏபிஎஸ்வின்னு போட்டிளா? போட்டால் தான் வரும். யாரெல்லாம் போடலையோ அவள்லாம் போட்டுடுங்க. போன தடவை கேட்கலன்னா பரவாயில்ல, விட்ட இடத்துல இருந்து பின்னாடி கேட்டுப்போம், விட்ட இடத்துல இருந்து இப்போ கேட்டுடுவோம். அபயப்பிரதான சாரம் ஸ்ரீராமாயணத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டால் ஸ்ரீராமாயணத்தினுடைய சாரம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். அதில் ஒரு பாதி கடந்த மார்கழி மாதம் 30 நாட்கள் நடைபெற்றது. அதே ஜூம் அப்ளிகேஷனில் சாயங்காலம் 6:30 மணி முதல் 8-8:15 மணி வரை. அதனுடைய மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அதாவது பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயணத்துக்கு 2 வியாக்கியானம் அருளி இருக்கிறார். ஒன்று தனி ஸ்லோக வியாக்கியானம், மற்றொன்று அபயப்பிரதான சார வியாக்கியானம்னு பேர். விபீஷண சரணாகதி இருக்கு இல்லையா? விபீஷணன் ராமனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணினானே, அது ஒரு 2-3 சர்க்கம். அந்த சர்க்கத்தினுடைய ஓரொரு ஸ்லோகத்தையும் எடுத்து அதை விளக்கமாக சரணாகதின்னா என்ன, அதை விபீஷணன் எப்படி செய்தான், அந்த விபீஷண சரணாகதிக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்ன, சரணாகதியினுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய ஏற்றம் சிறப்புகள் என்ன, எல்லாவற்றையும் பெரியவாச்சான் பிள்ளை இந்த அபயப்பிரதான சார வியாக்கியானத்தில் அருளுகிறார். அபயப்பிரதராஜன் அப்படின்னு ராமனுக்கு திருநாமம். தன்னுடைய திருவடியை பற்றினவர்களை ரட்சிக்கக்கூடியவன் ராமன். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளைக்கு அபயப்பிரதான ராஜர்னு பெயர். ஏன் பெரியவாச்சான் பிள்ளைக்கு அந்த திருநாமம் வந்தது? ராமனுடைய திருநாமமாச்சேன்னா ராமன் அபயப்பிரதானம் பண்ணினதை விளக்கமாக காட்டியது பெரியவாச்சான் பிள்ளை தான். அதனால் நம்பெருமாள் இதை கேட்டுட்டு, ஸ்ரீ ரங்கநாதன் இதை கேட்டு ஆனந்தப்பட்டு, நாம் ராமாவதாரம் பண்ணும்போது நம்ம மனசில் எந்த எண்ணம் இருந்ததோ அதை அப்படியே இவர் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறாரே. நாம் அபயப்பிரதான ராஜர் கிடையாது, நம்முடைய எண்ணத்தை எழுதின பெரியவாச்சான் பிள்ளை தான் அபயப்பிரதான ராஜர் அப்படின்னு நம்பெருமாள் தெரிவித்தாராம். அதனால் அந்த வியாக்கியானத்துக்கு அபயப்பிரதான வியாக்கியானம்னு பெயர். அதை மார்கழி மாதம் 30 நாட்கள் சொல்ல இருக்கிறோம். மார்கழி மாதம் ஆன்லைனில் அபயப்பிரதான சார வியாக்கியானம் வரும். அதுக்கு யாரெல்லாம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ ஏபிஎஸ்வி அப்படின்னு நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப் லிங்க் வந்துட்டுருக்கே, அதனால் இதுவும் வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க.
ஏபிஎஸ்வி அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அது வரும். சரிதானா? யாரெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அபய பிரதான சார வியாக்கியானம், அதுதான் ஏபிஎஸ்வின்னு போட்டிருக்கோம். போன தடவை எஸ்டிவின்னு வச்சுருந்தோம், தனி ஸ்லோக வியாக்கியானம். இப்போ அபய பிரதான சார வியாக்கியானம் ஏபிஎஸ்வின்னு நீங்கள் அடியன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் சேர்த்துடுறோம். சரியாக 6:30 மணின்னா 6:25க்கு உங்களுக்கு ஜூம் லிங்க் வரும். நீங்கள் அதை ஜூமில் அப்படியே கேட்டுக்கலாம். அதுக்கும் நீங்கள் சேரணும்னு உங்களிடத்தில் பிரார்த்தித்து கொள்கிறேன். வழக்கம் போல் காலக்ஷேபம் பிப்ரவரியில் இருக்கும். அது என்னங்கிறத உங்களுக்கு மார்கழி முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் வரணும்னு பிரார்த்தித்து இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் பிரசாதம் வாங்கி கொள்ளணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.